குரு 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 கொஞ்சம் வெயிட் பண்ணு குரு. நான் கேட்கிறேன் ரெண்டு மூணு கேள்விகள் வெயிட் பண்ணு. இல்ல நான் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்கிறேன் வெயிட் பண்ணு. நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு. ஓகே, ஒரு வீடியோ நீங்க போடுறீங்க, நான் ஒரு வீடியோ ஒரு ஆளை ஹெல்பிங்கா போடுறேன், அந்த வீடியோவுக்கு ஒரு வருமானம் வரும். சரியோ? இப்ப புலம்பெயர்ந்த தமிழர்ல இருந்து நீங்க ஒரு வருஷம் சரி உங்களுக்கு அவ்வளவு வருமானம் வருதுன்னு சொன்னால் இல்ல அவருக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் பொறுவா ஒரு வருஷத்துக்கு சொல்றதுக்கு நீங்க பதிலளிக்கணுமா? ஒரு வருஷத்துக்கு புலம்பெயர்ந்தவர்கிட்ட உதவி பெற நல்ல வருமானம் வருது, அவருக்கு இதுல நல்ல வருமானம் வருது. அப்ப ஒரு வீடியோ போட்டா ஒரு லட்சம் ரூபாய் ஸ்ரீலங்கா காசு வருதுன்னு வைங்களா, அந்த வீடியோவுக்கு 1 லட்சம் ரூபாய் வருது. ஏன் அந்த காசை கொண்டு நாங்க இது உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு வந்த காசு, இது இவ்வளவு காசு உங்களை போட்ட வீடியோவுக்கு வந்தது, இந்த காசுனா உங்களுக்கே தாராண்டேன்னு கொடுக்கல, அதையும் செய்யல. அப்ப அவர் ஏன் எல்லாருக்கும் உதவியாக புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட தான் கேட்கிறார். ஏன் கேட்கிறார்? புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட மட்டும் கேட்கிறார். ஏன் அவருக்கு ஒரு வீடியோ போட்டா ஒரு வருமானம் வருது, அந்த வீடியோக்கு 1 லட்சம் வருதோ 2 லட்சம் வருதோ தேவையில்லை. சரி 3 லட்சம் வருதுன்னு வைங்களேன், 1.5 லட்சம் உங்களுக்கு தரேன், 1.5 லட்சம் நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லி கொடுக்கலாம். ஏன் கொடுக்கல? அப்ப அண்ணா எனக்கு அதை பத்தி தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், அவரோட அவருக்கு முட்டு கொடுக்கணும் மட்டும் உங்களுக்கு தெரியுமா இருக்கிறாங்க தங்கச்சி? அவருக்கு முட்டு கொடுக்க மட்டும் உங்களுக்கு தெரியுமா? அண்ணா நான் பார்த்ததை சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அவரோட வீட்டுல நிறைய பேர் நிக்கிறாங்களா? எப்படி தங்கச்சி நீங்க எப்படி முட்டு கொடுக்குறீங்க? குனிஞ்சு கொடுப்பீங்களா இல்லாட்டி எப்படி தங்கச்சி கொடுப்பீங்க முட்டு ஆளுக்கு? நான் தவறா கதைக்கல அண்ணா, தவறா கதைக்கல அண்ணா. ப்ளீஸ் தம்பி, நான் கொஞ்சம் ஓவரா சரி பாத்தீங்களா தங்கச்சி, நாங்கள் இப்படி கதைக்கிற அண்ணாக்கள் எப்படி ஸ்டாப் பண்றாங்க, நான் ஸ்டாப் பண்ணுவேன். ஏன் சொல்லுங்க அப்போ என் அண்ணாக்கள் கேட்கணும் தங்கச்சி, என் அண்ணாக்கள் கேட்கணும் தம்பி இப்படி கதைக்காது, நான் ஸ்டாப் பண்றேன். இதுதான் எங்களுடைய கலாச்சாரம், இதுதான் எங்களுடைய பண்பாடு. என் அண்ணாக்கள் சொல்றாங்க தம்பி நீ ஓவரா போகாது, நான் வேணுமென்று தான் ஓவரா போனான், சொல்லி போட்டு தான் போனான். நான் இப்படி போற ஆள் இல்ல. ஆனா ஏன் போனான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு பிரச்சனை வரைக்கும் என் அண்ணாக்கள் குரல் எப்படி சொல்றாங்க. தமிழ் சத்தம் போடாம இருமையா போறோம். கதைக்க விடுமையா பிளீஸ், நான் கடுப்பாயிருவனையா. நான் உங்களை நீ கதையை நான் ஒரு பிழையான வசனங்களை கொஞ்சம் அதிகரிச்சு கொண்டு போனான். என் அண்ணாக்கள் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நான் அந்த கலாச்சாரத்துல இருந்து வந்த பிள்ளை. நான் கொஞ்சம் கொஞ்சமா ரேஸ் பண்ணி கொண்டு போனான், கொஞ்சம் கொஞ்சமா கதைகளை கூட்டி கொண்டு போனான். அப்ப இன்னும் கதைகளை கூட்டி கொண்டு போயிருப்பேன். என் அண்ணாக்கள் எப்படி மறைச்சிச்சுனா, தம்பி கொஞ்சம் கதையை நிப்பாட்டுங்க தம்பி, இப்படி கதைக்காங்க பொம்பளை பிள்ளைகளோடு. நீங்களா அவைக்கு காசு கொடுத்துறீங்களா அந்த அண்ணாக்கள் 4 பேருக்கும் காசு கொடுத்துறீங்களோ? அப்ப ஏன் மறைச்சவ தங்கச்சி? ஏன் மறைச்சவ தங்கச்சி? ஏன் மறைச்சவ? ஏன் மறைச்சவ? ஒரு பட்டு இருக்கு அண்ணா. ஏன் மறைச்சவ? ஏன் மறைச்சவ? அதுக்கு பதில் ஒரு பெண் பிள்ளையோட கணக்கு கதைக்க கூடாது. இல்ல கணக்கு கதைக்க கூடாது இல்ல. நீங்க நல்ல மாதிரி எவ்வளவும் கதைக்கலாம். நான் தவறுதலான வார்த்தையை பிரயோகிச்சபடியா தானே காய்ச்சவ. இந்த முட்டு கொடுக்க கூடாண்டு எங்க முட்டு கொடுத்த நீங்கண்டு, அதுக்கு தானே இந்த அண்ணாக்கள் மறைச்சவ. ரைட்? என்னத்துக்கு மறைச்சவ தங்கச்சி? என்னத்துக்கு மறைச்சவ சொல்லுங்க தங்கச்சி. நான் கேட்கலாமோ? கதைக்கலாமோ? கதைங்க. இல்ல நான் ஒருக்கா முடிச்சுட்டு விடுறேன். இப்ப விளங்கிட்டுது தங்கச்சி. நீங்கள் அந்த விஜய் அஜித் மாதிரி அவரை தொடர்ந்து பார்த்து தங்கச்சி இல்ல காரணம் என்ன தெரியுமா? இவைகள் இல்லாம ஐயா கண்மூடித்தனமான ஆட்கள். இதே அந்த மனநோயாளிகள் விளங்குதா? உண்மையா தானே அந்த ஒரு நீங்க விஜய் இப்ப விஜய் தங்கச்சி உங்களுக்கு மனநோய் விஜய் விஜய் தங்கச்சி தமிழ் இங்க பாருங்க இப்படித்தான் காரணம் உங்களுக்கு சொல்றேன். ஜெயில இருக்காங்க தங்கச்சின்னு சொல்லி நீங்க கதைச்சிட்டு இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை இப்படித்தானே கிருஷ்ணா செய்யறான். இப்படித்தான் கிருஷ்ணா வீடியோ கேவலமான வேலை செய்யறான். விளங்குதா? இல்ல சகோதரா, உங்களுக்கு சகோதரி வலிக்குதுண்டா கூட அப்ப அந்த வீடியோ எடுத்த பிள்ளைக்கு வலிக்காதான்? தங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி. நான் வந்து வீடியோ பாத்திருக்கேன்னு சொன்னா இல்ல நீங்க மலத்தியதுன்றீங்க. 4 வருஷமா பயணிக்கிறவங்களுக்கு முகம் தெரியாதா? நீங்க நேர்ல சந்திக்காம இருப்பீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. தனு
இவதான் தங்கட மெலத்தியே அனு தங்கட மெலத்தியே தானு மெலத்தியே தின்னக்கூடியாங்க. நீங்கள் மெலத்தை தின்னுவீங்க. ஒரு பெண்ணுக்காக நீங்க ஒரு ஆணுக்கு இவ்வளவு தப்பா வீடியோ போடுற ஒரு ஆணுக்கு வெட்கமா இருக்கு அண்ணன். இந்த தமிழீழ போராட்டத்துல லிங்கம் அண்ணன் தமிழீழ விடுதலை போராட்டத்துல எத்தனையோ பெண்கள் எங்களுக்காக எத்தனை தமிழீழ பெண்கள் செய்தனர். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த பாத்தீங்களா இசைப்பிரியாக்காவை எல்லாம் என்ன பாடுபடுத்தி கொண்டவங்க பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் என்னன்னு கதைக்கிறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எதிராக ஒன்று நடக்கே இல்ல கிருஷ்ணாண்ணா சரி. ஏன் கிருஷ்ணாண்ணா உதவி செய்யாட்டி நீ உதவி திட்டம் நடக்காதா? ஏன் கிருஷ்ணாண்ணா எங்கட இனத்தை காப்பாற்ற வந்த உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான எங்களை அந்த புங்குடுகிற அந்த விஷயம் வித்தியாலய கேஸ் பாத்துறீங்க. அதுக்கு நீங்க கண்கலங்கிறீங்களா? நான் படிக்கும் போது நான் ஆர்ப்பாட்டம் பண்ணினாள் அண்ணா. நான் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அந்த பிள்ளை வந்து என் ஃப்ரெண்ட் அண்ணா. நீங்க எப்படி இந்த கேள்வி என்னோட கேட்பீங்க? இல்ல நீங்க நடிக்காதீங்க. நாங்க அழுகைக்கெல்லாம் நான் உங்களை அழுகைக்கு கூட மயங்க நான் கேட்கணும். சரியா? நீங்க 4 வருஷமா வீடியோ பாக்குறேன்னு சொல்றீங்க. 4 வருஷமா வீடியோ பார்த்து உங்களுக்கு அவரை தெரியாதா? சத்தியமா நான் குழப்ப மாட்டேன் தங்கச்சி. நீங்க அழுகிறத வீடியோ பண்ணி காட்டுவீங்களா? இந்த யூடியூப்ல போறது கிருஷ்ணாக்காக வந்து அழுத 2 நாள் வீடியோ போடாதுக்கு அழுகுறீங்களே. நிறைய வாட்டி மக்களோட காசு வேண்டி கொண்டு சும்மா ஓமம் சொல்லுங்க. அவர்கிட்ட காசு 30 கோடி ரூபாய் இருக்கு. அவன் என்ன பேங்க்ல 4 வருஷத்துல அந்த வீடியோ பார்த்தேன். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தேன். 30 கோடி ரூபாய் 4 வருஷத்துல என்னன்னு வந்தேன்னு சொல்லுவீங்களா நீங்க தங்கச்சி? அந்த காசு எனக்கு தெரியலண்ணா. எனக்கு தெரியல உண்மையா பொய்யான்னு. 9 கோடி ரூபாய் பிக்ஸ் ஆயிருக்கு தெரியுமா? 9 கோடி ரூபாய் பிக்ஸ் ஆயிருக்கு தெரியுமா? அண்ணா சாதாரணமா இன்றைக்கு 3-4 வருஷத்துல உழைச்சே சேர்த்துட்டு போறாங்கண்ணா. 2 கோடி 3 கோடி என்று 4 வருஷம் வந்து 2 ஜூன் மக்களை கொடுக்கலாம். ஏன் வீடியோ போட்டு தான் உழைச்சு கொடுக்கணும் இல்லையே? இல்லையான்னு நீங்க நினைக்கிறீங்களா? வீடியோ இல்லாமல அவருக்கு ஹெல்ப் பண்ண நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஹெல்ப் பண்ணினவர் ஹெல்ப் பண்ணது 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணாங்களே கொடுத்தா அவர் 90,000 ரூபாய் தார் எடுத்தார். அதான் இவங்க வந்து $6,000 போகுமா குறைஞ்சது சவரம் அவங்களுக்காண்டி வரல. இப்ப அந்த பெண்ணுக்காண்டி வரையில அவங்க வந்து அந்த பொம்பளைக்காக நீங்க போன ஒரு சின்ன பிள்ளை என்ன பிள்ளைக்காண்டி வரையில லிங்கமண்ணா ஒரு நிமிஷம். இப்ப இப்படி ஒரு நான் இந்த யூடியூப்ல இப்படி போடவா? இப்படி நான் சொல்ற மாதிரி போட போறேன். சரியா தங்கச்சி? சரியா? கிருஷ்ணாக்காக ஒரு பொம்பளை கிருஷ்ணாவுக்காக யூடியூபர் பெண் ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கதறி அழுகிறார். தனது முகத்தை ஒன்பண்ணி காட்டுவதற்காக எங்களுடைய ஐடியை வாங்கி தனது முகத்தை காட்டி அழுது என்ற ஒரு பாரிய ஒரு புரட்சியை டிக்டாக்ல ஏற்படுத்தி உள்ளார். நீங்க நான் ஐடி தாரன் தங்கச்சி, ஒரு எழுதுங்க தங்கச்சி, பாஸ்வேர்டு மீது தாரன், யூசர் நேமும் என் ஐடியா தாரன் உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறதுக்காக. தங்கச்சி அண்ணா ஐடியா தாரன் ஒரு ஒன் பண்ணி அழமா அப்ப எனக்கு வியூவர்ஸ் வரும். இல்ல சகோதரன் வேணாம் அப்படின்னு சொன்னா எனக்கு அலமா இருக்கா அழு 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 தெரியாது. உங்களுக்கு இப்ப வீட்டு வரவும் ஆக்கல் இல்லையே. இப்ப நீங்க இப்படி இத்தனை மத்திய இல்லாம இதுல அந்த இப்படி எல்லாத்தையும் அவங்களுக்கு சகோதரன் எல்லாரும் கேட்டுக்கொள்ள நேசிக்கிறாங்களா? அந்த நேசிக்கிறாரு நேசிக்க மாட்டேன். அம்மம்மா நேசிக்கிறாங்க. அவங்களோட வீடியோ பார்த்து செம்பு தூக்குற உங்களுக்கு இப்படி என்றா கோடைக்கணக்கா நண்பர்களுக்கு இப்படி இருக்குங்கிற உறவுகளுக்கு கொடுத்து எங்களுக்கு நான் ரெசிட் பண்ணி காட்டவா? கிருஷ்ணா காசு போட்ட ரெசிட் காட்டவா? அண்ணா குரு அண்ணா இந்த போனே ஆன்சர் பண்றானே தெரியுமா உங்களுக்கு? ஓ நான் கொடுத்திருக்கேன். இந்த போனே ஆன்சர் பண்றானே தெரியுமா உங்களுக்கு? அவள கோல் வந்துட்டு சத்தியமா எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் கேட்டது வந்து இந்த போன் தங்கச்சி இந்த போன் இல்ல இந்த மட்டும் இல்ல தங்கச்சி இதால எனக்கு எவ்வளவு பிரச்சனை வர போகுது எங்கட உறவுகள் போடாமல அவன் வீடு தமிழண்ணா அண்ணா எனக்கு சிஆர்ஐ வரையும் போனேன் இந்த பிரச்சனை தெரியுமோ?
மற்றது தங்கச்சி இங்க வந்து உண்டியல்ல அனுப்புறது ஒபிஷியலா அனுப்புறேன், உண்டியல்ல களவா அனுப்புறது, அந்த காசு கணக்கு இல்ல நான் பேங்க்குக்கு போட்டேன் அண்ணா நான் ரிப்பீட்லியில பேங்க்குக்கு போட்டேன் நான் ஏன்னு போடையிலேண்டா எந்த டீட்டெயிலால இருக்குமில்ல ஒண்ணா, அதனாலதான் நான் போட ஆகிட்டு வேணும் மட்டும் நான் அழிச்சு போட்டு காட்டுறேன் தங்கச்சி. ஆனா நீர்